அவர் மனிதனுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களை நீக்கும்படியாகவே இந்த உலகத்தில் அவர் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனை விடுதலையாக்கும்படி மனிதனுக்கு நன்மையான ஈவை அருளும்படி இந்த உலகத்தில் நடமாடிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக குருடர்கள், அநேக சப்பானிகள், அநேக காது கேட்காதவர்கள், அநேக குஷ்டரோகிகள், அநேக திமிர்வாதக்காரர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவைகள் மனிதனுடைய சரீரத்தை விட்டு புறமே விலகி ஓடின. மரணமே இயேசுவின் சொல்லுக்கு அது பயந்து மனிதனை விட்டு அகன்று போயின. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படியாக அந்நாட்களில் மரித்து போன ஒரு மனிதன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. அவருடைய சகோதரிகள் இயேசுவினிடத்தில் வந்து என்னுடைய சகோதரன் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. உங்களால் அவனை மீட்க முடியுமா? அவனை அழிவில்லாதவனாய் எழுந்திருக்க முடியுமா என்று இயேசுவினிடத்தில் கேட்டால் இயேசு அதை முன்பாகவே அறிந்திருந்தார். இயேசு அந்த கல்லறையில் அருகே நின்று லாசருவே வெளியே வா என்று கூப்பிட உடனே அவன் அழிவில்லாதவனாக அவன் அழிந்து போன சரீரத்தில் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவனை மரித்து போன அவனை தன்னுடைய நாவின் அதிகாரத்தினாலே அவனை எழுந்து வெளியே வர செய்தார். இயேசு கிறிஸ்து இப்படியாப்பட்ட பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் அந்நாட்களில் செய்து வந்தார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்பவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்டதா? அனுபவிக்க கூடாத பிரச்சனைகளை வேதனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்களா? ஆனால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் மனம் நிறைவாய் இருக்கும்படி நல்ல ஈவுகளை அவர் உங்களுக்கு அருளுவார். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளுக்கு எல்லாம் நிறைந்தவர்களாக இருக்கிறது. அவைகள் உண்ணுகிறது, நன்றாக சுற்றித் திரிகிறது. பறவைகளை பார்க்கிலும் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஜீவனும் மனிதனும் அநேக விசேஷமான இருக்கிறார். பறவைகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எப்படி கைவிடுவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்காகவே வந்த நோக்கம் உன்னை நன்றாக வாழ வைக்கும்படி, உன் மனம் நிறைவாகும்படி, உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை வழிநடத்துவார்.